So as requested, I am going to solve example problems of unit 11 waves in this session. So which of the following has longer wavelength? This question, simple questions start பண்ணிருக்காங்க. So which of the following has longer wavelength அப்படினு சொல்லிருக்காங்க. எதுக்கு அதிகமான wavelength இருக்கு அப்படினு கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்க படத்தை நம்ம நல்லா கவனிக்கிறோம். A figure A ல பாருங்க time t equal to 0 1 2 first half of the wave அதுக்கப்புறம் ரிமைனிங் ஹாஃப் ஆஃப் த வேவ் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இங்கே வந்து ஆம்ப்ளிடியூட் குறைவாக இருக்குது, இங்கே ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்குது. தட் மீன்ஸ் எவ்வளோ உயரம் போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுது. அதே கொடுத்துருக்கிற டைமில் வந்து இங்கே அதிகமான நம்பர் ஆஃப் க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ஒரே ஒரு க்ரஸ்ட் ஒரே ஒரு ட்ரஃப் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரே ஒரு க்ரஸ்ட் ஒரே ஒரு ட்ரஃப் தான், ஆனால் இதை விட இதனோட ஆம்ப்ளிடியூடு குறைவாக இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே வந்து என்ன சொல்கிறது, வேவோட லென்த்து வந்து அதிகமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கும்போதே தெரிய முடியுது. யூசி இங்கே 4 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வேவ் க்ராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4 அப் டு 4 வருது எக்ஸ் ஆக்சஸில். இங்கே அந்த மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு வந்து டெஃபினேஷனை வந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் வேவ் லென்த், அதாவது பை கால்குலேட்டிங் அப்படிங்கிறத நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் ரிப்பீட்டட் ஃபார்மில் ஷார்ட்டஸ்ட் ஃபார்மேஷனுக்கு எடுத்துக்கிற லென்த்து தான் ஒன் வேவோட லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம புக்லேயே கிளியராக இந்த இடத்த வந்து பார்த்துக்கலாம். யூ சி திஸ் இஸ் அ வேவ் பேட்டர்ன் கிவன். ஸோ 2 வேவ் லென்த் அப்படின்றது 0 to O to B ஒரு கம்ப்ளீட் ஃபார்மேஷன் ஆஃப் வேவ் இருக்குது. இதே பேட்டர்ன் தான் எகைன் அண்ட் எகைன் அந்த வேவில் ப்ரொசீட் ஆகுது. O to B என்ன இருக்கோ அதே தான் எகைன் B to Dயாக இருக்குது. அதே பேட்டர்ன் தான் மறுபடியும் D to Eயாகவும் இருக்க போகுது. ஸோ நமக்கு டெஃபினிஷன் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the smallest section without repetition is known as one wavelength. ஒரு வேவ்லென்த் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒரு வேவை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேவ்னோட ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் விச் இஸ் ரிப்பீட்டிங் எகைன் அண்ட் எகைன் ஃபார் த வேவ் பேட்டர்ன், அதனோட லென்த் என்னவோ அதை தான் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்மாலஸ்ட் செக்ஷன் வித்தவுட் ரெப்பிட்டேஷன் ஹூஸ் லென்த் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் வேவ் லென்த். இப்போ இந்த ஃபிகரையும் இந்த லைனையும் நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா இந்த மாதிரி 1 மார்க்ஸ்க்கு பார்த்த உடனே எழுதிட முடியும். இதை தவிர நமக்கு வேறு என்னெல்லாம் ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் க்ரஸ்ட்ஸ் அண்ட் ட்ரஃப்ஸ் அதை வச்சும் நம்ம வந்து வேவ் லென்த்தை டிசைட் பண்ண முடியும். பட் இந்த ப்ராப்ளமில் நம்ம நம்பர் ஆஃப் க்ரஸ்ட்ஸ் அண்ட் ட்ரஃப்ஸ் இல்லாமல் ஜென்ரலாகவே பார்த்த உடனே நம்ம வந்து சொல்லிட முடியும். யூ சி ஹியர் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே ஸ்மாலஸ்ட் ரெப்பிட்டேஷனோட ஒன் வேவோட லென்த் கம்ப்ளீட் லென்த் அதிகமாக இருக்குது. ஃபிகரில் பார்க்கும்போது 0 to 2 டிஸ்டன்ஸ் இங்கே அதிகமாக இருக்கா, இல்லை ஒரு வேவோட லென்த் 0 to 2 இங்கே இருக்கா, ஒரு வேவோட லென்த்து 0 to 2ல் ஹாஃப் ஆஃப் த வேவ் மட்டும்தான் கன்சிடர் ஆகிருக்கு, ரிமைனிங் ஹாஃப் 0 to 4 வருது. ஸோ ஒரு வேவோட லென்த் இங்கே சியில் தான் அதிகமாக இருக்குது. 0 to 4 வரைக்கும் சொல்லும்போது தான் ஒரு வேவ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. அதை தான் வேவ் லென்த்துன்னு சொல்கிறோம். இங்கே ஒரு வேவோட லென்த்து 0 to 2 இருக்குது. இங்கே ஒரு வேவோட லென்த் 0 to 2 தான், ஆனால் இதோடையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ இதை நம்ம எடுக்கல. நம்ம கொஸ்டின் வந்து ஹேஸ் லாங்கர் வேவ் லென்த், அதனால் ஆப்வியஸ்லி ஆன்சர் சி. இதான் நம்மளோட ஆன்சர். எக்ஸாம்பிள் 11.2 போடுறோம். 3 waves are shown in the figure below. 3 waves கொடுத்துருக்காங்க, A, B and C. You see 1 2 3 1 2 3 3 crests and 2 troughs இருக்கு. இங்கே பார்த்தோம்னா 1 2 3 4 crests 4 troughs இருக்குது. இங்கே பார்த்தோம்னா ஒரே ஒரு crest ஒரே ஒரு trough தான் இருக்குது. ஓகே, இந்த டைம் டேக்கன் பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸில் 0ல் ஆரம்பித்து டி எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாமே டி செகண்ட்ஸு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஃபார்ம்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ரைட் டவுன் நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ஃப்ரீக்வன்சி இன் அசெண்டிங் ஆர்டர், த வேவ் லென்த் இன் அசெண்டிங் ஆர்டர், இதை தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பெர் செகண்ட். 1 செகண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் க்ராஸ் ஆச்சு அதை தான் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்ல போகிறோம். வேவ் லென்த் அப்படிங்கிறது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் ட்ரஃப்ஸ் ஆர் க்ரஸ்ட்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம வேவை இப்போ முன்னாடி ப்ராப்ளம் மெஷர் பண்ண மாதிரியும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 3 ஃபிகரையும் கம்பேர் பண்ணிவிட்டு லெட் அஸ் ரைட் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த் செப்பரேட்லி இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகே, இப்போ ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்ல போகிறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற ஏ பி அண்ட் சியை நான் செப்பரேட்டாக வந்து எழுதியிருக்கேன். நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த் இந்த ரெண்டையும் அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் மீன்ஸ் ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. we know that the relation between frequency and lambda ஃப்ரீக்வன்சிக்கும் லேம்டாக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, எப்போவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா c ஈக்குவல் டு நியூ லேம்டா. நியூனா ஃப்ரீக்வன்சி, அதை வந்து எஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சினா வெலாசிட்டி ஆஃப் லைட், அப்போ வின்னு வச்சுக்கிறோம். ஸோ வி ஈக்குவல் டு எஃப் லேம்டாங்கிற ஃபார்மில் எல்லாரும் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஸோ எஃப்பும் லேம்டாவும் ஒரே சைட் ஆஃப் தி இக்குவேஷன்ஸில் இருக்கிறதுனால வெலாசிட்டி ஆஃப் லைட் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/λ அப்படின்னு நம்ம எப்போவுமே தெரியும். ஸோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அதை அனதை பண்ண நம்ம வந்து அதே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதலாம். இல்லை தனித்தனியாக கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கும் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம் லெட் அஸ் சால்வ். ஸோ யூ சி ஹியர் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் ஆக்சிஸை டைம்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக 0 அப்படிங்கிறதுலேருந்து டீங்கிற செகண்ட் வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் க்ரஸ் அண்ட் ரஃப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரீக்வன்சி இஸ் நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பெர் செகண்ட். தட் மீன்ஸ் 0 டி செகண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் க்ராஸ் ஆச்சோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. இப்போ இங்கே டி செகண்டில் இங்கே எவ்வளோ க்ராஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். 1 2 3 க்ரஸ்ட்ஸ் தான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது இன்னொரு ஹாஃப் ப்ரொசீட் ஆகணும். இது 2.5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க. ஒரு வேவ் இங்கேருந்து இது வரைக்கும் தானே ஒரு கம்ப்ளீட் வேவ் நமக்கு. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் செகண்ட் வேவ் மறுபடியும் ஒரு ஹாஃப் தான் க்ராஸ் ஆகிருக்கு. டி இதாக கொடுத்துருக்காங்க, பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது ஒரு 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2.5 எடுத்துக்கோங்க ஃப்ரீக்வன்சி. இங்கே கேல்குலேட் பண்ணுறோம். 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 ஒரு வேவ் லென்த் இங்கேருந்து இது வரைக்கும் வேவ் லென்த் 1 வேவ். இங்கேருந்து செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ். டோட்டல் நம்பர் ஆஃப் வேவ்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டி செகண்ட்ஸில் க்ராஸ் ஆனது 4 ப்ளஸ் எக்ஸட்ரா அதை விட்ருங்க. இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் எவ்வளோ க்ராஸ் ஆச்சு 2, இங்கே 4. இங்கே எவ்வளோ க்ராஸ் ஆச்சுன்னு பாருங்கள், ஒரு கம்ப்ளீட் வேவ் மட்டும்தான் க்ராஸ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் க்ராஸ்டு பெர் டி செகண்ட் வந்து 1. ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதணும். அப்போ சிங்கிற வேவ் தான் நமக்கு ஒரே ஒரு வேவ் மட்டும் ட்ராவல் ஆகிருக்கு. இங்கே 2 வேவ்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. இங்கே 4 வேவ்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. இங்கே 2 வேவ்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ, ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிசி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ எப்படி இருக்குது, எனக்கு மிடில் இருக்குது. இது ரொம்ப குறைவு, இது அதிகம், இது மீடியமாக இருக்குது. அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ நடுவில் எழுதிக்கிறேன் அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது. ஸோ குறைவுலேருந்து அதிகத்துக்கு போகணும். இதுதான் குறைவு. நம்பர் ஆஃப் வேவ்ஸ் crossed in t second is very poor or minimum in c. ஸோ எஃப்சி அதை விட எங்கே அதிகமாக இருந்தது, ஏல அதிகமாக இருந்தது. இங்கே 1 இருந்தது, இங்கே 2 இருந்தது. அதை விட எங்கே அதிகமாக இருந்தது, பியில் அதிகமாக இருந்தது. ஸோ திஸ் இஸ் த அசெண்டிங் ஆர்டர் ஃபார் ஃப்ரீக்வன்சி ஃபார் த கிவன் திங். அதே மாதிரியே சைமல்டேனியஸ்லி ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் லேம்டா. ஸோ இங்கே வந்து லேம்டாங்கிறது ஒரு வேவோட கம்ப்ளீட் லென்த்து தான் வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து வேவ் லென்த் என்னவா இருக்குது, இங்கே என்னவா இருக்குது, இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேவோட லென்த்து தான் பார்த்தாவே தெரியுது ரொம்ப அதிகம். தட் மீன்ஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் வி ஹாவ் டு கேல்குலேட் தட் as ஒன் கம்ப்ளீட் லென்த் ஆஃப் த வேவ். அதுவே இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் தான் ஒரு வேவோட லென்த்து. இதில் பார்த்தோன்னா இங்கேருந்து இது வரைக்கும் தான் ஒரு வேவோட லென்த்து. ஸோ ஆப்வியஸ்லி ஃபிகரில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, லேம்டா ஃபார் நம்ம என்ன எழுதணும், அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ புவராக இருக்கிறது எதுக்கு, இதுக்கு தான் புவராக இருக்குது. ஸோ லேம்டா பி, அதை விட லேம்டா ஏ, அண்ட் அதை விட லேம்டா அதிகமாக இருக்கிறது லேம்டா சி. ஸோ திஸ் இஸ் த relation for wavelength. So now you can compare both the results formed. So lambda a மீடியமாக இருக்கிறதுனால அப்படியே இருக்குது. மற்றபடி இந்த எஃப்பும் லேம்டாவும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி இங்கே சி மினிமமாக இருக்குன்னா இங்கே சி மேக்ஸிமமாக இருக்குது, இங்கே பி மேக்ஸிமமாக இருக்குன்னா இங்கே பி மினிமமாக இருக்குது. ஸோ வித் திஸ் we have identified the relation between f and lambda also as well as for the given 3 figures.